38வது ஆனுவல் WWE ராயல் ரம்பிள் வர February 1 நமக்கு February 2 நடக்க போகுது. இதுக்காக பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் தன்னோட என்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணிட்டு வர நிலைமையில நாம இந்த வீடியோல இந்த வருஷம் ராயல் ரம்பிள்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, சர்ப்ரைஸ் டெபியூட், ரிட்டர்ன் இருக்குமான்னு தான் பார்க்க போறோம். இது முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து கணிப்பு. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். முதல்ல சர்ப்ரைஸ் பத்தி பார்க்கலாம். மென்ஸ் ராயல் ரம்பிள் ஃபார்மர் TNA வேர்ல்ட் சாம்பியனிக் நேமத், அதாவது டோல்ஃப் ஜிக்லர் TNA ஓட பார்ட்டிசிபென்டா ராயல் ரம்பிள் அப்பியர் ஆகலாம். அதே மாதிரி TNA வேர்ல்ட் சாம்பியன் ஜோ ஹென்ரி அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த முறை ராயல் ரம்பிள் கண்டிப்பா TNA ஓட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ரெஸ்லிங் நோ ரெஸ்லிங் லெஜண்ட் நியோமிச்சி மருஃபுஜி இந்த இயர் ராயல் ரம்பிள் சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் ஆகலாம். TNA மாதிரியே ஜப்பான் ஓட நோவா ப்ரமோஷன் கூட WWE ஓட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. இப்போ ஓமஸ் கூட அங்க தான் டாக் டீம் சாம்பியனா இருக்காரு. சோ இவங்க பார்ட்னர்ஷிப்ல ராயல் ரம்பிள் நோவா ரெஸ்லிங் ஓட பார்ட்டிசிபேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இதுக்கு சான்ஸ் கம்மிதான். விமென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்ல கேல் கிம், மாஷா ஸ்லாமோவிச், மிக்கி ஜேம்ஸ் போன இயர் ராயல் ரம்பிள்ல அப்பியர் ஆன ஜார்டன் கிரேஸ் அப்பியர் ஆகலாம். பிரெக்னன்சி மேட்டர்னல் லீவ்ல இருந்த அலெக்சா பிளிஸ் அண்ட் டெம்பரரி ரிட்டையர்மெண்ட்ல இருந்த பெக்கி லின்ச் 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர விமென்ஸ் ரம்பிள்ல பார்க்கலாம். இதை தவிர சில பெரிய பெயர்களும் இந்த ராயல் ரம்பிள்ல அப்பியர் அண்ட் ரிட்டர்ன் ஆகலாம்னு ரூமர் போயிட்டு இருக்கு. மலாக்காய் பிளாக் AEW விட்டு வெளியே வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்காரு. சோ மலாக்காய் பிளாக் திரும்ப அலிஸ்டர் பிளாக் WWEக்கு ரிட்டர்ன் ஆகி ராயல் ரம்பிள் அப்பியர் ஆகுறது தான் இந்த இயரோட பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளா ஹைட்டஸ்ல இருக்க AJ ஸ்டைல்ஸ் ரிட்டர்ன் ஆக ராயல் ரம்பிள் சரியான இடம். நெட்ஃபிளிக்ஸ் டெபியூட் அப்போ ஹல்க் ஹோகனுக்கு கிடைச்ச நெகட்டிவ் ரியாக்ஷன் வச்சு ஹாலிவுட் ஹல்க் ஹோகன் என்ட்ரி கொடுத்தா தமாஷா இருக்கும். பிக் ஏ திரும்ப ரிட்டர்ன் ஆகி கோஃபி அண்ட் ஜேவியர் வுட்ஸ் கூட ஃபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. கெவின் ஓவன்ஸ் பைல் டிரைவர் போட்டதால இன்ஜுரியான ராண்டி ஆர்டன் திரும்ப ராயல் ரம்பிள்ல ரிட்டர்ன் ஆகலாம். ஆனா அவரு ராயல் ரம்பிள் மேட்ச்ல ரிட்டர்ன் ஆவரா இல்ல கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் லேடர் மேட்ச்ல அப்பியர் ஆவரான்னு தான் பார்க்கணும். இந்த ராயல் ரம்பிள்ல மோஸ்ட் எலக்ட்ரிஃபைங் மூமெண்டா இருக்க போறது ராக் ஓட ராயல் ரம்பிள் என்ட்ரி தான். என்னன்னு தெரியல, நிறைய வெப்சைட்ஸ்ல ராக் ராயல் ரம்பிள்ல என்டர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்துட்டே இருக்கு. சோ அந்த ரூமர் உண்மையா இருக்கிற பட்சத்துல ராக் நம்பர் 30 ஆவர வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட நம்பர் 30 ப்ரெடிக்ஷன் பிராக் லெஸ்னர் தான். அவரு மேலேயும் வின்ஸ் மெக்மஹன் மேலேயும் இருந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் முடிந்த நிலைமையில அவரு WWEக்கு ரிட்டர்ன் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்ஜுரி ரிகவரியில இருந்த ஷார்லட் ரிட்டர்ன் ஆகி விமென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சா வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சா இந்த வருஷம் 2 பேர் வின் பண்ண ரீசன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜான் சீனா, அவரோட கடைசி இன் ரிங் கரியர்ல அவரோட லாஸ்ட் ராயல் ரம்பிள் மேட்சா வின் பண்ணி அவரோட லாஸ்ட் ரெசல்மேனியாவை மெயின் இவெண்ட் பண்ணி 17th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது தான் அந்த ரீசன். செகண்ட் CM பங்க், இது வரைக்கும் ராயல் ரம்பிள் வின் பண்ணாத 90s கிட்ஸ் ஓட ஃபேவரட் ரெஸ்லர்னா அது CM பங்க் தான். போன வருஷம் கடைசியில எலிமினேட் ஆகி இன்ஜுரி ஆகி தன்னோட ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் கனவை லூஸ் பண்ணி இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா CM பங்க் ராயல் ரம்பிள் மேட்ச் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. சோ என்னோட மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன் இஸ் CM பங்க். அது வரைக்கும் CM பங்க் இன்ஜுரி ஆகாம இருந்தா சரி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ரெஸ்லிங் வாத்திய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The recognized symbol of excellence in sports entertainment.